1 தெசலோனிக்கேயர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 3வது வசனம். நீங்கள் பரிசுத்தமுள்ளவர்களாக வேண்டும் என்பதே நீங்கள் பரிசுத்தமுள்ளவர்களாக ஆக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. பரலோகத்துக்கு போகணும்னா நம்ம பரிசுத்தம் ஒவ்வொரு நாள் வாழ வேண்டும். நம்மளால் மாற்ற முடியாது. ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே நான் பரிசுத்தம் ஆள எனக்கு உதவிச்சிங்கப்பா, பரிசுத்தம் ஆள எனக்கு உதவிச்சிங்க. பரிசுத்தம் ஆளுதான் சித்தன்னு சொன்னீங்களே, நான் பரிசுத்தம் ஆள எனக்கு உதவிச்சிங்கன்னு கேட்டா கர்த்தர் நமக்கு செய்வார். நம்ம கேட்ட போதும், நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்ட போதும், ஆண்டவர் சித்தத்தை செய்ய எனக்கு பலன் கொடுங்க, நான் பரிசுத்தம் ஆளுவேன் ஆண்டவரே எனக்கு உதவிச்சின்னு கேளுங்க, கர்த்தர் நம்மளை பரிசுத்தமாக்குவார். அது மாத்திரம் இல்லை, அதை 7வது வசனம் வாசித்து பாருங்க. 1 தெசலோனிக்கேயர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 7வது வசனம். தேவன் நம்மை அசுத்தத்திற்கல்ல, தேவன் நம்மளை அசுத்தத்துக்கு அல்ல பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார். பரிசுத்தம் தான். நம்ம ஒவ்வொருவரும் பரிசுத்தம் ஆளணும் தான் கர்த்தர் நம்மளை அழைச்சிருக்கிறார். நம்ம ஒவ்வொரு நாள் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். கர்த்தர் பிரியமில்லாத காரியம் நமக்குள்ள வராதபடிக்கு நம்ம ஆராய்ஞர் உள்ளத்தை உயிர்த்து நம்ம வழியை சரிப்படுத்திக்கணும். பரிசுத்தமாக இருக்க வேண்டும். இன்னும் கர்த்தர் சித்தம் என்ன? 1 தீமோத்தேயு புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 4வது வசனம். எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படணும். நம்ம எல்லா மனுஷருக்காக செபிக்கணும். எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவு அடைவும் தான் கர்த்தர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். எல்லாரும் சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும். ஒருத்தர் கூட சத்தியத்தை அறியாமல் இருக்கக்கூடாது. நம்ம கர்த்தரை பற்றி எல்லாருக்கும் சொல்லணும். சத்தியத்தை பற்றி நம்ம எல்லாருக்கும் கர்த்தருடைய சத்தியத்தை பற்றி நம்ம எல்லாருக்கும் சொல்லணும். எல்லா மனிதரும் ரட்சிக்கப்படும். கர்த்தர் சத்தியத்தை அறிதான். கர்த்தர் எப்படி இருக்கிறாரா? சித்தமுள்ளவராக இருக்கிறார். கர்த்தரை பற்றி சொல்லணும், அவங்களுக்கு சத்தியத்தை சொல்லணும். சத்தியத்தை அறிந்து கொள்றதுக்கு நம்ம அவங்களுக்காக நம்ம செபிக்கணும். அதுதான் கர்த்தர் சித்தமுள்ளவர் இருக்கிறார்.